பிரதமர் முதலமைச்சரை பதவி நீக்கம் செய்வது தொடர்பான மசோதா தாக்கலின் போது ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் மக்களவையில் பரபரப்பு நிலவியது. திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த பெண் எம்பிக்களை ஒன்றிய அமைச்சர்கள் தள்ளிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தீவிர குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டால் பிரதமர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் வகையில் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ளது. மக்களவையில் கடும் எதிர்ப்புக்கு இடையே உள்துறை அமைச்சர் அமித்ஷா மசோதாவை தாக்கல் செய்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கமிட்டனர். கடும் அமளிக்கு இடையே தாக்கலான மசோதாவுக்கு எதிராக பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் KC வேணுகோபால், போலி என்கவுண்டர் வழக்கில் குஜராத் உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா கைது செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டியதால் ஒன்றிய அமைச்சர்கள் மற்றும் பாஜக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். வாக்குவாதம் உச்சத்தை அடைந்தபோது வேணுகோபால் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மசோதா நகலை கிழித்து எறிந்தனர். शासन अधिनियम 1963 का संशोधन करने वाले विधेयक और 2019 का और संशोधन करने वाले विधेयक को माननीय अध्यक्ष जी द्वारा नाम निर्दिष्ट किए जाने वाले इस सभा के 21 सदस्य और उपसभापति द्वारा மக்களவையில் கடும் அமளிக்கு மத்தியில் அமித்ஷா பேசிக் கொண்டிருந்த போது திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் கல்யாண் பானர்ஜி அமித்ஷா இருக்கை அருகே சென்று அவரது மைக்கிலேயே கோஷங்கள் எழுப்பினார். இதைக் கண்ட நாடாளுமன்ற விவகார அமைச்சர் கிரண் ரிஜிஜு மற்றும் பாஜக உறுப்பினர்கள் கல்யாண் பானர்ஜியை நோக்கி ஆவேசமாக சத்தமிட்டதால் அவையில் பரபரப்பான சூழல் உருவானது. இதையடுத்து அவை ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே மக்களவையில் நடந்த அமளியின் போது திரிணாமுல் காங்கிரஸ் பெண் எம்பிக்களை ஒன்றிய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜு மற்றும் ரவ்னீத் சிங் பிட்டு ஆகியோர் தள்ளிவிட்டதாக அக்கட்சி புகார் கூறியுள்ளது. ஆனால் இதனை ஒன்றிய அமைச்சர்கள் மறுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.